ஹலோ ஆல், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வேர்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் இலக்கணம்னு இருக்கிற இயல் 1. அதுதான் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் மொழியினோட இலக்கண வகைகள் தான் பார்க்க போகிறோம். அதாவது எழுத்திலக்கணம்குள்ளே என்னென்ன வரும், சொல்லிலக்கணம் அப்படின்னா அதுக்குள்ளே என்ன வரும், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். ஸோ அந்த மாதிரியானதை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஜென்ரலாக இலக்கணம் அப்படின்னா என்னது? இப்போ நம்ம ஒரு மொழி எடுத்துக்கிறோம், அந்த மொழியை வந்து எப்படி பேசணும், எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்கணும். ஸோ அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகணும், அதுதான் வந்து நம்ம ஜென்ரலாக இலக்கணம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எழுத்திலக்கணம் அப்படின்னு முதல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ எழுத்திலக்கணம் அப்படின்னா என்னென்ன கவர் ஆகும்? முதல் எழுத்தாக இருக்கலாம், இல்லை சார்பு எழுத்துக்களாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா எழுத்துக்களோட பிறப்பு, அந்த எழுத்துக்கள் வந்து எந்த இடத்தை அடிப்படையாக கொண்டு பிறக்கின்றன, ஸோ அதுவாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா புணர்ச்சியும் எழுத்திலக்கணம் தான் கவர் ஆகும். அதுக்கப்புறம் மொழி முதல் எழுத்துக்கள், இறுதி எழுத்துக்கள், இது எல்லாமே எழுத்து இலக்கணமில் தான் கவர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன எழுத்துக்கள்னால் என்னது, சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், மயங்கொலிகள், இது எல்லாமே எழுத்திலக்கணமில் கவர் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா சொல்லிலக்கணமில் என்னென்ன வரும், இலக்கண வகை சொற்கள், இலக்கிய வகை சொற்கள், இது எல்லாமே சொல்லிலக்கணமில் வரும். அப்புறம் பொருள் இலக்கணம்னா அகப்பொருள், புறப்பொருள், இதெல்லாமே பொருள் இலக்கணமில் ஜென்ரலாக கவர் ஆகும். அப்புறம் யாப்பின் உறுப்புகள், அப்புறம் பாவகைகள், இது எல்லாமே யாப்பிலக்கணமில் கவர் ஆகும். அப்புறம் அணி இலக்கணம், ஜஸ்ட்டு இப்போ நான் ஓவர் வியூ மட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் டீட்டெயிலாக இனிமேல் ஒரு வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் அணி இலக்கணம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. தற்குறிப்பேற்று அணி அப்படின்னா என்னது, வஞ்ச புகழ்ச்சி அணி, அப்புறம் வந்து உவமை அணி, உருவகை அணி, அதுலேயே ஏகதேச உருவக அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி, இது எல்லாமே அணி இலக்கணமில் கவர் ஆகும். இப்போ ஜென்ரலாக எழுத்து அப்படின்னா என்னது, ஒன்று நம்ம சவுண்டு மூலமாக உச்சரிக்கிறதா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஒரு லெட்டர்ஸ் மூலமாக இருந்தாலும் சரி, அதுதான் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எழுத்துலேயே ஃபர்ஸ்ட் உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உயிர் எழுத்துக்கள் வந்து மொத்தம் 12 உயிர் எழுத்துக்கள் இருக்கிறது. என்னென்னது, நம்ம அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஒ ஓ ஔ சொல்கிறோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே உயிர் எழுத்துக்கள். ஸோ இந்த உயிருக்கு நமக்கு எது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், காற்று தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் காற்று எது எப்படிலாம் வெளிப்படுமோ அப்போ தான் உயிரெழுத்துக்கள் வந்து பிறக்கின்றன. ஸோ எப்பப்போ நம்ம வாயை திறக்கிறோம், அப்படி இல்லைன்னா உதடுகளை வந்து விரிக்கிறோம், அப்படி இல்லைன்னா அந்த 2 உதடுகளை வந்து குவிக்கிறோமோ அப்போ தான் இந்த ஆலேருந்து ஔ வரையிலான 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உயிரெழுத்துக்கள் வந்து கழுத்தை அடிப்படையாக கொண்டு பிறக்கின்றன, அதுவும் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ இந்த உயிரெழுத்துக்களே 2 வகையான எழுத்துக்கள் பிரிக்கிறாங்க. குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு 2 இருக்குது. ஸோ குறில் எழுத்துக்கள் அப்படின்னா என்னது அப்படின்னா, இந்த குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் தான் குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அ இ உ ஏ ஓ இதெல்லாம் குறில் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள் அப்படின்னா என்னது அப்படின்னா, நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் தான் நெடில் எழுத்துக்கள். ஸோ அது மொத்தம் 7 இருக்கிறது. குறில் எழுத்துக்கள் மொத்தம் 5 இருக்கிறது. ஸோ இப்போ நெடில் எழுத்துக்கள் பார்த்தோம் அப்படின்னா அ இ உ ஏ ஐ ஓ ஔ இது எல்லாமே நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. குறில் எழுத்துக்களாக இருந்தாலும் சரி, நெடில் எழுத்துக்களாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே உச்சரிக்கிறதுக்கு ஒரு கால அளவை எடுத்துக்கொள்ளும். அந்த கால அளவை தான் நாம் இங்கே மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விச் மீன்ஸ் ஒரு மாத்திரை அப்படின்னு என்னது அப்படின்னா, நம்ம கண் இமைக்கிற எடுத்துக்கிற ஒரு நேரமாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஒரு கை நொடி அது எடுத்துக்கிற நேரமாக இருக்கட்டும், அதை குறிக்கிற கால அளவு தான் நம்ம மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குறில் எழுத்துக்களோட ஒலிக்கும் அந்த கால அளவோட மாத்திரை வந்து ஒரு மாத்திரை. இதே தான் நெடில் எழுத்தை ஒழுக்கும் கால அளவு வந்து 2 மாத்திரை. ஏன்னா குறில் எழுத்துக்கள்னால் குறுகிய ஒழுக்கும் எழுத்துக்கள் தானே குறி எழுத்துக்கள். அப்போ அதுக்கு வந்து அ இ உ ஏ ஓ இதுக்கெல்லாம் ஒரு மாத்திரையே போதும். இது நெடில் எழுத்துக்கள்னால் கொஞ்சம் நீண்டு ஒலிக்கும் எழுத்துக்கள், அதனால் இதுக்கெல்லாம் வந்து 2 மாத்திரை தேவைப்படுது. நெக்ஸ்ட் மெய் எழுத்துக்கள். மெயினாக என்னது அப்படின்னா உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம மெய் எழுத்துக்களை உச்சரிக்கணும் அப்படின்னா நம்மளோட உடம்போட பங்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 18 மெய் எழுத்துக்கள் இங்கே ஆர்டர் வைஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதை வந்து கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க, ஆர்டர் மரமாக கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதை வந்து அகர வரிசைப்படுத்துகள்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இங்கே 2 வார்த்தைகள் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஒன்று பட்டம், இன்னொன்று வந்து பக்கம். ஸோ இந்த 2 வார்த்தைகளில் எது வந்து முதல்ல வரும்?
ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டரை பாருங்கள், ரெண்டுத்துலேயும் ப இருக்குது. அப்போ அந்த ப விட்டுருங்க. செகண்ட் லெட்டர் பாருங்களேன், பட்டம்ல இட்டு வருது செகண்ட் லெட்டராக. இந்த பக்கம் அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து செகண்ட் லெட்டராக இக்கு வருது. ஸோ இந்த இட்டுக்கும் இக்குக்கும் எது ஃபஸ்ட்டு வரும்? நீங்கள் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இக்கு தான் வரும். ஃபஸ்ட்டு இக்கில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது பக்கம் தான் ஃபஸ்ட்டு வரும், நெக்ஸ்ட்டு தான் இட்டு வருது. அப்போ பட்டம் தான் செகண்ட் வார்த்தையாக வரும். ஸோ இந்த அகர வரிசைப்படுத்துகிறது இதை பேஸ் பண்ணி தான் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ வல்லின மெய்யெழுத்துக்கள் வந்து மொத்தம் 6 இருக்குது. என்னென்னது அப்படின்னா இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. ஸோ இந்த வல்லின மெய்யெழுத்துக்கள் வந்து ஏன் வல்லினம் அப்படின்னு பேர் வந்திருக்கு அப்படின்னா ரொம்ப வன்மையாக ஒலிக்கிறதுனால தான் இதுக்கு வல்லின மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு பேர் வந்திருக்கு. இதே தான் மெல்லின மெய்யெழுத்துக்கள் பாருங்கள், ஞனன, நமன. ஸோ இது வந்து ரொம்ப வந்து மென்மையாக ஒலிக்கிறதுனால இதுக்கு வந்து மெல்லின மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு பேர் வந்திருக்கு. இடையின மெய்யெழுத்துக்கள் வந்து எரள, வழல. ஸோ இது ஏன் இடையினம் சொல்கிறோம் அப்படின்னா வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டு நிற்கிறதுனால தான் இதை வந்து இடையின மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு பார்த்திங்க அப்படின்னா அரை மாத்திரை தான். நெக்ஸ்ட் இப்போ நாம் உயிர்மெய் எழுத்துக்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னா என்னது அப்படின்னா உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் ரெண்டும் சேருது தான் உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தமாக வந்து 216 எழுத்துக்கள் வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் இருக்குது. ஸோ இப்போ இக்கு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மெய் எழுத்து, புள்ளி வச்ச எழுத்துங்கிறதுனால அது ஒரு மெய் எழுத்து. இக்கு கூட்டல் ஆங்கிறது என்னது, அது ஒரு உயிர் எழுத்து. ஸோ இது ரெண்டும் சேரும்போது க வருது. ஸோ அந்த கங்கிறது என்னது அப்படின்னா உயிர்மெய் எழுத்து வருது. இப்போ நீங்கள் இந்த உயிர்மெய் எழுத்தை வந்து 2 வகையாக பிரிக்கலாம். என்னென்னது அப்படின்னா உயிர்மெய் குரில், உயிர்மெய் நெடில் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கலாம். இப்போ ஜென்ரலாக வந்து வல்லின மெய் எழுத்துக்கள் வந்து அதோட பிறக்கும் இடம் வந்து கேட்டிங்கன்னா அது வந்து மார்பு. அதுக்கப்புறம் மெல்லின மெய் எழுத்துக்கள் அது எங்கேருந்து பிறக்கும் இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து மூக்கு. அதே மாதிரி இடையின மெய் எழுத்துக்கள் வந்து அதோட பிறக்கும் இடம் கேட்டிங்கன்னா கழுத்து. ஸோ இந்த 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில். நெக்ஸ்ட்டு ஆயுத எழுத்து. ஸோ ஆயுத எழுத்து அப்படின்னா என்னதுன்னா தமிழில் வந்து உயிரெழுத்துக்களும் சரி மெய் எழுத்துக்களும் சரி உயிர்மெய் எழுத்துக்களும் சரி அதை தவிர இன்னொரு எழுத்தும் இருக்குது, அதுதான் வந்து ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கு அப்படிங்கிறது கடைசியில் வரும்ல, ஸோ அது வந்து ஆயுத எழுத்து. ஸோ ஆயுத எழுத்தை வந்து ஒலிக்க எடுத்துக்கிற ஒரு கால அளவு வந்து அரை மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கபிலர் அப்படிங்கிற ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கபிலர் அப்படிங்கிற பேருக்கான நம்ம மாத்திரையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ காங்கிறது என்னது உயிர்மெய் குரில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த உயிர்மெய் குரில் அப்படிங்கிற வார்த்தைக்கான மாத்திரை வந்து 1 தான். ஸோ 1 ப்ளஸ் இந்த பியும் உயிர்மெய் குரில் தான், அதனால் 1 ப்ளஸ் இல்லை அதுவும் உயிர்மெய் குரில் தான். இருங்கிறது ஒரு மெய் எழுத்து, அதனால் நமக்கு வந்து அரை மாத்திரை கொடுத்துருக்கோம். ஸோ மொத்தமாக சேர்த்திங்க அப்படின்னா 3 மாத்திரை வரும். அதனால் அந்த பேருக்குரிய கபிலர் அப்படிங்கிற ஒரு பேருக்குரிய மாத்திரை வந்து 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதோட வந்து 6th ஸ்டாண்டர்ட் இயல் 1ல் இருக்கிற இலக்கண பகுதியை வந்து இந்த இதில் முடிச்சிட்டோம், இந்த வீடியோவில் முடிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி இலக்கண பகுதியை வந்து மேலும் சில வீடியோஸில் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.